அடுத்தது ஹேர் டை பண்ணலாம். இதையும் பேக் பண்ணிடலாம். ஹேர் டையும் பேக் பண்ணியாச்சு. எல்லாம் ஒட்டு லேபிள் எழுதிட்டு பார்க்கலாம். இப்போ காட்டு அவுரி பவுடரில் தயார் பண்ணின ஹேர் டை. இப்போ அது எப்படி கலர் இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம இப்போ காட்டு அவுரி போட்டு பவுட்ரு பாருங்கள், பவுடரே வித்தியாசம் தெரியுது. இது கடையில் வாங்கின அவுரி பவுட்ரு கலக்கினது. இது கலரே பவுடரே உங்களுக்கு கலர் வித்தியாசம் வருது, தண்ணியில் கலக்கி காமிக்க. இந்த அவுரி பாருங்கள், கலக்கும்போதே கலர் கருப்பு வந்துருச்சு. இதில் பச்சை தான் இருக்குது, இன்னும் கலர் வரல. கலர் அப்படியே வந்தாலும் இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இது நல்லா டார்க்காக வரும். இதுதான் ஒரிஜினல் அவுரி. நீங்கள் யாருக்காவது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. கொஞ்சம்தான் இருக்குது, முன்னே ஆர்டர் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும்.